வணக்கம் நண்பர்களே. மை வி3ல இப்போ என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் எம்டி அவர்களும் மக்களும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து மீண்டும் நம்ம கம்பெனியை முன்பை விட சிறப்பாக நடத்துவோம் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன், நம்புகிறேன். கண்டிப்பாக அதுதான் நடக்கும். இந்த கால சூழ்நிலையில் ஒரு சில விஷயங்கள் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை வி3லேருந்து பொருட்களை வாங்க சொல்லுங்கள் ஸ்டோர்களில் போய் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, நான் ஏன் இதை பற்றி வீடியோஸ் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் எல்லோருமே வந்து ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கும். ஒரு 4-5 மாதமாக பேமெண்ட் வரல. எல்லாருமே நிறைய பேர் வந்து இதை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் பேமெண்ட் வராமல் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை பல சதிகாரர்களாக இப்படி ஆக்கப்பட்டு விட்டோம் நாம். இந்த காலகட்டத்தில் ஸ்டோர்களில் போய் பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது வந்து மக்களுக்கு மேலும் கோபத்தை உண்டாக்குற ஒரு செயலாக தான் வந்து அமையும். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டோர்களில் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு சில ஸ்டோர்களில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வேணுங்கிறத எடுத்துக்குங்க, பணம் வந்தவொடனே கொடுங்க, வேணுங்கிறத வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி ஸ்டோர்களில் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போய் வாங்கிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் பொருட்களை வாங்காமல் நம்ம மை வி3 ஸ்டோரில் போய் வாங்குங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு நான் கேட்டுக்கிறேன், அதாவது கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறவங்க வந்து இந்த காலகட்டத்தில் எங்களுக்காக, உங்களுக்காக இல்லாட்டியும் கொஞ்சம் வசதி இல்லாத எங்களுக்காக நீங்கள் ஸ்டோரில் போய் கொஞ்சம் பொருட்களை வாங்குங்க. ஏன்னா கூடி வாழ்ந்தால்தான் கோடி நன்மை. இது வந்து மனிதர்களுக்கு ரொம்பவே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்காக கொஞ்சம் ஸ்டோரில் போய் பொருட்களை வாங்குங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து மை வி3யே வாழ வைப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆன்லைன் கம்பெனிகள், நான் ஆரம்பத்துலேருந்து ஆன்லைன் கம்பெனிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்களாம் எப்படி கம்பெனி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய தாரக மந்திரமே பொருட்கள் வாங்குறது தான். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம மாதம் பொருள் வாங்கணும், ஆள் சேர்த்து விட்டு பொருள் வாங்கணும், பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கணும், மாதம் எவ்வளோன்னு பொருள் வாங்கிட்டே இருக்கணும். நம்ம பொருள் வாங்க எங்கேயோ மேலே இருக்க ஒருத்தன் லட்சங்களில் சம்பாதிப்பான். அவர் வந்து மீட்டிங்கில் பேசி என்ன சொல்லுவார்னா, நான் 15 லட்சம் வாங்கிட்டுருக்கேன், நீங்களும் 15 லட்சம் வாங்கணும்னா ஒரு வருஷம் உழைச்சிங்கன்னா போதும் அப்படிம்பாரு. நான் என்ன யோசித்தேன்னா, நான் இவ்வளோ நாளாக பொருள் வாங்கி ஒரு வருஷம் கழித்து நான் உங்கள் லெவலுக்கு வர்றப்ப என்ன மாதிரியே ஒருத்தன் கீழே போராடிக்கிட்டு இருப்பானே அப்படின்னு யோசித்து தான் அந்த மாதிரி கம்பெனிகளில் சேர்றதில்ல. ஆனால் மை வி3ல பார்த்திங்கன்னா, மேலே இருக்கவன் கீழே இருக்கவன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான். உழைக்கிறவன் இதில் வந்து பணக்காரன் ஆகலாம். அதாவது எல்லாருக்கும் ஒரே பிளான் தான். இவங்களுக்கு தனி பிளான், அவங்களுக்கு தனி பிளான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதனால தான் வந்து மை வி3 கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மை வி3 கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணதுக்கான காரணமும் இது தான். ஒரு நல்ல கம்பெனி பல சதிகாரர்களின் சதி வேலைகளால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம்லாம் ரொம்பவே பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. கூடிய விரைவில் இறைவன் அருளாலும் இயற்கையின் அருளாலும் மக்கள் சக்தியாலும் இந்த கம்பெனி மீண்டு வந்து முன்பை விட சிறப்பாக செயல்படும் என்று நம்புகிறேன். இதுதான்